இலங்கை அரசாங்கத்தால் தேடப்படுகிற மிக பிரதானமான 2 கொலை குற்றவாளிகள். ஒன்று கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் பின்னணியில் இருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி. இரண்டாவது போலீஸ் சார்ஜன் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன். இவர்கள் இருவரும் இன்று வரைக்கும் காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு கிழமைகளுக்கு மேலே இந்த தேடுதல் நடவடிக்கைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டு வருது. ஆனா இவர்கள் இருவருமே சிக்கல. இப்படிப்பட்ட நிலையில தான் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோனை பற்றி இன்றைக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. அதே போல முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விகாரைக்கும் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் முடிவடையும் போது சரணடைந்திருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கும் இடையில மிக நெருங்கின ஒரு தொடர்பு இருக்குது. இது சார்ந்து பல தகவல்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மிக மிக கவலை தரக்கூடிய ஒரு விடயம். இந்த விடயங்கள் சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்புல மிக முக்கியமான ஒரு கோரிக்கைகள் கூட வைக்கப்பட்டிருக்கிறதாக இவையெல்லாம் என்னென்று பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக தீர்க்கப்படாத ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட கால பகுதிகளில் சரணடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் எங்கு என்றுதான். இது சார்ந்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைராசா ரவிகரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து மிக முக்கியமான விடயம் ஒன்றை பகிரங்கப்படுத்தியிருக்கார். அதாவது இந்த வட்டுவாகல் பகுதியில் ஒரு விகாரை அமைய பெற்றிருக்குது. இந்த விகாரை அமைய பெற்றது 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இறுதி யுத்தத்தில் சரணடைந்திருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் யுவதிகளை படுகொலை செய்து அவர்களை கீழே புதைத்து போட்டு அந்த நிலத்துக்கு மேலதான் இந்த விகாரைகள் அமைய பெற்றிருக்கிறதாக துரைராசா ரவிகரன் மிக முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து மக்களிடத்தில் இருந்து தனக்கு முறைப்பாடுகள் வரப்பட்டதாக, அதாவது மக்கள் எப்படியான விடயத்தங்களை சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் இந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற போது, அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைய பெற்றிருக்கக்கூடிய சப்த கன்னிமார் ஆலயத்துக்கு முன்னுக்கு வச்சுதான் அந்த இளைஞர் ஜோதிகளை தாங்கள் சரணடைய வைத்ததாகவும் அந்த சரணடைஞ்சிருக்கக்கூடிய அந்த இளைஞர் ஜோதிகளை ஏற்றிக்கொண்டு கொக்கு தொடுவாய் நோக்கி கேப்பாப்புலவு நோக்கி அதே போல வட்டுவாகல் கடற்கரை நோக்கி இந்த பேருந்துகள் எல்லாமே பயணித்ததாகும். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இந்த பேருந்துகள் எல்லாமே அவர்களை இறக்கிவிட்டு, அதாவது அவர்கள் இல்லாமல் மீள திரும்பினதாகவும் இந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம அப்படி கொன்று சென்றவர்களை படுகொலை செய்து புதைத்து போட்டு அந்த விடயம் வெளியில தெரியக்கூடாது என்று சொல்லித்தான் ஒரு சைவ கிராமமாக இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இந்த விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு கீழே நிச்சயமாக அந்த இளைஞர்கள் எல்லாமே கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இது சார்ந்த துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இப்படியான படுகொலைகள் இடம்பெற்று அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த விகாரைகள் கட்டப்பட்டிருக்கிறதாக ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் கூடுதல் கரிசலை செலுத்தி இந்த விகாரையை அகற்றி போட்டோம். இல்லையென்றா இப்ப இருக்கக்கூடிய அந்த அதிநவீன தொழில்நுட்பங்களை வச்சுக்கொண்டு அந்த விகாரைக்கு கீழே என்ன இருக்குது என்பது தொடர்பாக உடனடியான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் வைத்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது சார்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னன்னு சொன்னா, உண்மைக்குமே இந்த இறுதி யுத்தத்தில் இத்தனையோ ஆயிரம் இளைஞர்கள் ராணுவத்தில் சரணடைஞ்சவர்கள், மிக முக்கியமாக இந்த சரணடைஞ்ச உறவுகள் எங்க, காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே என்று சொல்லி கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு மேலாக இன்றைக்கு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. நீங்கள் வவுனியா பிரதேசம் தாண்டி செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த வவுனியா பேருந்து திரைப்படத்துக்கிறையில் இன்றைக்கும் இந்த கொட்டகைகள் அமைச்சு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருது. ஆனா கடந்திருக்கக்கூடிய அரசாங்கங்களும் சரி, எந்த ஒரு அரசாங்கங்களுமே இவர்களுக்கு பதில் சொல்வதாக இல்லை. இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் கூட இவர்களுக்கு என்ன பதில்களை சொல்ல போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னன்னு சொன்னா, மிக பிரதான பிரச்சனை கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. தன்னுடைய பிள்ளைய காணையில, தன்னுடைய கணவனை காணையில, தன்னுடைய தந்தைய காணையில் என்று சொல்லி பல பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுவரைக்கும் கடந்திருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லி எந்த ஒரு அரசாங்கங்களுமே அவர்களுக்கு பதில் சொல்லலாக இவர்களுக்கு எப்படியான பதில்கள் கிடைக்கப்பெற போகுது. மிக முக்கியமாக இந்த விகாரை சார்ந்த ஆராய்ச்சிகள் இடம்பெறுமா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் சமீபத்திய காலத்துக்குள்ள இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால் தேடப்படுகிற மிக முக்கியமான 2 குற்றவாளி பட்டியலில் இடம் பிடித்திருக்கக்கூடியவர்கள் கணேமுல்ல சஞ்சீவ வழக்கில் தேடப்படுகிற இசாரா செவ்வந்தி. அதே போல இரண்டாவது கொழும்பு குற்றப்பிரிவினுடைய கான்ஸ்டேபிள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துக்கு பின்னணியில் தேடப்படுகிற போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன். இவர்கள் இருவருமே தேடப்படுகிற பட்டியலில் நினைத்திருக்கிறார்கள். இந்த இசாரா செவ்வந்தி அதே போல தேசபந்து தென்னகோன் இவர்கள் இருவர் மேலேயுமே பிடியாணைகள் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் இருவரும் இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இதுல மிக பிரதானமாக இருக்கக்கூடியது இப்ப இந்த தேசபந்து தென்னகோன். என்னன்னு சொன்னா, இவர் ஒரு போலீஸ் அதிபரால இருக்கிறதால இந்த விடயம் மிகவும் சூடு பிடிக்கிறதாக மாறி இருக்குது. ஆனா இந்த தேசபந்து தென்னகோன் சார்ந்து இப்ப எப்படியான விடயங்கள் வெளியாக இருக்குது என்று சொன்னா, இவர் இப்ப எங்களுடைய இலங்கையிலேயே இல்லை என்று சொல்லியும் சுவிட்சர்லாந்துக்கு சென்று அங்க அரசியல் தஞ்சம் கோரிவிட்டார் என்று சொல்லியும் மிக பிரபலமாக பார்க்கப்படுகிற ஒரு சில சமூக வலைத்தளங்கள் சுட்டி காட்டியிருக்கு. உண்மையிலேயே இந்த
விடயத்தை நாங்களின் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னா 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு, அதாவது 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி நடைபெற்ற ஒரு விழாவுக்கு பிறகு இந்த தேசபந்து தென்னக்கோன் தன்னை எங்கேயுமே அடையாளம் காட்டிக்கொள்ளல. அது அரச நிகழ்வுகளாக இருக்கட்டும், அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும், எந்த இடங்கள்லையுமே இந்த தேசபந்து தென்னக்கோன் அடையாளம் காட்டப்படையில். அது மட்டுமல்லாம 2025 ஆண்டுக்கு பிறகு இப்ப 2 மாதங்களை கடந்திருக்கிறோம். இந்த 2 மாதங்களையும் தேசபந்து தென்னக்கோன் நடமானதாகவோ இல்லை இவர் தென்பட்டதாகவோ எந்த ஒரு விடயங்களுமே வெளிவரையில். இப்படிப்பட்ட நிலையில தான் இவர் நாட்டில் இல்லை என்று சொல்லியும் இவர் இப்ப சுவிட்சர்லாந்தில் சென்று அங்க அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறதாகவும் இவருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வர்த்தகர் உதவி செஞ்சதாகவும் இவர் 2020 ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய மகனுடைய கல்விக்காக 50 லட்சம் ரூபாய் வழங்கினார் என்று சொல்லியும் அவர்தான் இவர் நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கும் சுவிட்சர்லாந்தில் சென்று தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதுக்கு அரசியல் தஞ்சம் கோர்றதுக்கு உதவி செஞ்ச நபர் என்று சொல்லியும் ஒரு பிரபலமான சமூக வலைத்தளம் சுட்டிக்காட்டியிருக்கு. உண்மையிலேயே பார்க்கக்கூடிய எல்லா விடயங்களையும் ஒத்து பார்க்க இது உண்மை என்றுதான் தோணுது. ஏனென்று சொன்னா இலங்கையினுடைய காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக இவரை சகல பகுதிகளையும் தேடிக்கொண்டு வருது. இவருடைய இல்லங்கள், உத்தியோகபூர்வ அலுவலகங்கள், இவர் சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி சகல இடங்களிலுமே இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது. பலதரம் எச்சரிக்கைகள் கூட விடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. உடனடியாக சரணடையுமாறு பல எச்சரிக்கை பதிவுகள் கூட வெளியாகி கொண்டிருக்குது. ஆனா இவர் இருக்கிறதுக்கான எந்த அடையாளங்கள் கூட இல்லை. நேற்று கூட இவர் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிற 5 வீடுகளில் உடனடியான சோதனைகள் நடத்தப்பட்டிருக்குது. அது சார்ந்த பிரதேசங்களில் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டிருக்குது. ஆனா இவர் எங்கேயுமே அங்க இருக்கிறதுக்கான அடையாளங்கள் தென்படையில். இவர் எப்படியாவது ஏதாவது ஒரு வழி மூலம் நாட்டை விட்டு தப்பித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பிரதான காரணம் என்னன்னு சொன்னா இவர் மேல இந்த வெளிநாட்டு தடைகள் விதிக்கப்பட்டது கூட இப்ப அண்மையில 3 நாட்களுக்கு முன்னுக்கு தான், அதாவது இந்த நீதிமன்றத்தில் இருந்து பிடியாணைகள் வந்தா பிறகுதான் இவர் மேல இந்த வெளிநாட்டு தடைகள் விதிக்கப்பட்டதாக. அதற்கு முன்னுக்கு இவர் வெளிநாடு சென்றிருந்தாலும் தெரியாது, வேறு ஏதாவது ஒரு வழி மூலம் இவர் வெளிநாடு சென்றிருந்தால் கூட தெரியாதாக. இப்படிப்பட்ட நிலையில தான் இவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கிறார், அங்க அரசியல் தஞ்சம் கோரியிருக்கார் என்று சொல்லியும் இதற்கு ஒரு தமிழ் வர்த்தகர் உதவி செஞ்சதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். இந்த விடயங்கள் சார்ந்தும் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னன்னு சொன்னா எல்லா நடவடிக்கைகளுமே அனுரவனுடைய அரசாங்கத்துக்கு சவாலாக மாறி இருக்குது. அது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடியவர்கள் புதிதாக தொடங்கக்கூடிய வழக்கு விசாரணைகள் எல்லாமே ஒரு முட்டுக்கட்டையான நிலைமையில தான் மாறி இருக்குது. எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்கிற திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதம் 17ஆம் திகதியில இருந்து 20ஆம் திகதிக்குள்ள இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யறதுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மிக பெரிதாக பேசப்பட போகிற தேர்தல் என்று சொன்னா இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் களமிறங்க போகுது. அதை விட வடபகுதி சார்ந்து இயங்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே இந்த முறை கூட்டு தேர்தலை எதிர்கொள்ள போகுது. மிக பிரதானமாக நாங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து வந்ததாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான கட்சிகள் எல்லாமே இந்த முறை ஒரு முக்கியமான சின்னத்தை முன்னிலைப்படுத்தி கூட்டு தேர்தலை எதிர்கொள்ள போகுது. அதை விட இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது, அதே போல வேறு பல கட்சிகளும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மிக பிரதான சவால் என்னென்று சொன்னா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு எப்படியான வேட்பாளர்களை நியமிக்க போகுது, இந்த வேட்பாளர் தெரிவுகள் எல்லாமே எப்படி இடம்பெற போகுது என்பது தொடர்பில் மிகப்பெரிய பேச்சுக்கள் எல்லாமே இடம்பெற தொடங்கியிருக்கு. என்னன்னு சொன்னா அவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்பத்தான் ஓரிரு மாதங்களை கடந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில சகல இடங்களையும் இருந்து அது சிங்கள பகுதிகளை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு இலகுவாக இருந்தாலும் தமிழர் பிரதேசங்களில் இப்பத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கால் ஊன்றி இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில எப்படி 2 கிராம சேவர் அலுவலருக்கு ஒரு வேட்பாளர் ரீதியில் எப்படி இந்த உள்ளூராட்சி சபையை எதிர்கொள்ள போகுது, எப்படியான இந்த வேட்பாளர் தெரிவுகள் எல்லாமே இருக்க போகுது. ஒருவேளை இந்த வேட்பாளர் தெரிவுகளில் அவர்கள் ஏதாவது பிழை விட்டா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். ஆக எப்படி இந்த விடயங்கள் எல்லாமே நடைபெற போகுது, எந்தனுடைய அடிப்படையில் இந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி மிக பிரதான விடயங்கள் எல்லாமே பேசுபொருளாக இருக்குது. அது மட்டுமல்லாம டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய கட்சி கூட இந்த கூட்டு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த கட்சிகளோட கூட்டு வைக்கிறதுக்கான நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இவைகள் எல்லாமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கா இல்ல எப்படியான அரசியல் நகர்வு என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.